வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ரெடியில் ஒரு அஃபீஷியல் அப்டேட். எஸ் கைஸ், வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ரெட் ஆக போகிறது 100% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நாள் அன்அஃபீஷியல் சோர்சஸ் அண்ட் நம்ம ஃபேன்ஸ் இதை பற்றி பேசினோம். பட் இப்போ ஜிடியோடைய அஃபீஷியலே ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் இந்த ட்ரேட் பற்றி லீக் பண்ணி விட்டாரு. அவர் எல்லாம் சொன்னதை பார்த்தா கண்டிப்பாக வாஷி சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போகிறது 100% கன்ஃபார்ம் அப்படின்னு தான் தோணுது. வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ரெட் இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிற இந்த டாப் 3 ஸ்டார் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிற டாப் ஸ்டார் ஃபாரின் பிளேயர்ஸ். இந்த பிளேயர்லாம் சிஎஸ்கே எடுத்தால் அவங்களோட டீம் மான்ஸ்டர் அண்ட் ஸ்கேரியாக மாறிடும். இன்ஃபேக்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கேக்கு ரொம்ப தேவை கூட படுறாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி சிஎஸ்கே இந்த பிளேயர்ஸ் பக்கம் போகிறதுக்கான சான்சஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ 1 by 1 இந்த பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம் கைஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது லேம் லிவிங்ஸ்டன். எஸ் கைஸ், லேம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக ஆர்சிபியை விட்டு ரிலீஸ் ஆக போகிறது 100% கன்ஃபார்ம் தான். பிகாஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஃபினிஷர்ஸ் இருக்கிறாங்க, ரொமேரோ ஷிப்பர், டெம் டேவிட் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களே அவங்களுக்கு போதும். அண்ட் இன்ஃபேக்ட் லேம் லிவிங்ஸ்டனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருந்திருக்கு ஸோ இந்த போன சீசன். ஸோ அதனால கண்டிப்பாக லேம் லிவிங்ஸ்டனை கண்டிப்பாக ஆர்சிபி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ சிஎஸ்கே லேம் லிவிங்ஸ்டன் பக்கம் போவாங்க அப்படின்னா டெஃபினட்டாக போவாங்க. பிகாஸ் பாஸ்ட் ஆப்ஷன்ஸில் லேம் லிவிங்ஸ்டனுக்கு பக்கம் சிஎஸ்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜஸ்ட் எடுத்துன்னு வர முடியல. இந்த டைம் சிஎஸ்கே அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் லேம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே கண்டிப்பாக எது கொடுவாங்க கைஸ். பிகாஸ் அவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், பேட்டிங்கும் விளையாடுவார், ஒன் ஆஃப் த ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த பால். இப்போ ரீசெண்டாக லேம் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. அதனால் சிஎஸ்கே எது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி கைஸ் இதே மாதிரி தான் டிம் டேவிட்டுமே கொஞ்சம் ஃபார்மில் இருந்தது கிடையாது. மும்பை கழட்டி விட்டாங்க, ஆர்சிபிக்கு போய் எப்படி விளையாடினார் கைஸ் டிம் டேவிட். ஸோ அதே மாதிரி லேம் லிவிங்ஸ்டன் கூட நடக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ லேம் லிவிங்ஸ்டனை சிஎஸ்கே என்ன கேட்டால் கண்டிப்பாக டார்கெட் பண்ணும். பிகாஸ் கைஸ் ஒன் ஆஃப் த டாப் ஆல்ரவுண்டர்ஸில் ஒரு கண்டிப்பாக இருப்பார் T20 கிரிக்கெட்டில். ஸோ அடுத்ததாக கைஸ் மிச்சல் ஓவன். எஸ் கைஸ், மிச்சல் ஓவன் இந்த பேரை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. பட் இவர் தான் பஞ்சாப்லேயே இருக்கார். இவர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பஞ்சாப். அண்ட் கைஸ் இதில் ஒரு கிளாரிட்டி என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபால் ரீட்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் இவர் ஒரு டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்னாவே இதை பற்றி பேசியிருக்காரு கிளியராக. ஸோ அங்கே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவர் சொல்லியிருக்காரு லைக் பஞ்சாப் கண்டிப்பாக மிச்சல் ஓவனை ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மிச்சல் ஓவன் ஆப்ஷனில் வந்தால் சிஎஸ்கே போவாங்க அப்படின்னா கைஸ் டவுட்டே வேணாம், மிச்சல் ஓவன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டருக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே போக தான் போகிறாங்க. பிகாஸ் தலையே சொல்லியிருப்பாரு லைக் ஒரு ஆல்ரவுண்டர் தேவை அப்படின்னு சொல்லி. கேமரன் கிரீனுடைய ஒரு அப்கிரேடட் வருஷனாக தெரியாத கைஸ் இவர். பிகாஸ் செம்ம ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த பால். இந்த ODI சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு சிக்ஸருமே கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் செம்மையாக போலிங்குமே போடுறாரு. ஒன் ஆஃப் த டாப் ஆல்ரவுண்டர்ஸாக கண்டிப்பாக ஃபியூச்சரில் இவர் இருக்கா போகிறாரு. அண்ட் ஒரு ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் கைஸ். ஆஸ்திரேலியன் பிளட்ஸ் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக மிச்சல் ஓவன் பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல் அவுட் போவாங்க கைஸ். கேமரன் கிரீன் இல்லைனாலுமே மிச்சல் ஓவன் தான் சிஎஸ்கே இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மிச்சல் ஓவன் சிஎஸ்கேயோட ஒன் ஆஃப் த டாப் ஆப்ஷனில் கண்டிப்பாக இருக்காரு. பிளான் ஏல கண்டிப்பாக மிச்சல் ஓவன் இருக்கதா போகிறாரு கைஸ் சிஎஸ்கேக்கு. ஸோ அடுத்ததாக கைஸ் இந்த பிளேயர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே நான் சரியான ஷாக் ஆகிட்டேன் கைஸ். எஸ் கைஸ், ஹென்ரிச் கிளாசன் ரிலீஸ் ஆக போகிறார் SRH விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் கைஸ் பர்ஸ் தான் எங்கள் மேட்டர். 23 crores ஹென்ரிக் கிளாசன் வாங்குறாரு. ஸோ அதனால SRH ஹென்ரிக் கிளாசனை ரிலீஸ் பண்ணி பை பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜின் கைஸ், இங்கே 23 crore SRHக்கு அவங்க எப்படி ஆப்ஷனில் பூந்து விளையாட போகிறாங்க, அதை மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் இவங்க சொல்கிற மாதிரி ஹென்ரிக் கிளாசன் ரிலீஸ் ஆகிறார் அப்படின்னா சிஎஸ்கே போவாங்களா அப்படின்னா போகிறதுன சான்சஸ் இருக்குது கைஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டாப் அக்ரெசிவ் பேட்டர் சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக தேவைப்படுவார். அண்ட் ஒரு கீப்பர் பேட்டர்னால லாங் டர்முக்கு சிஎஸ்கே வசிச்சு. ஸோ கிளாசன் மாதிரி ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்க பிளேயர் அண்ட் கண்டிப்பாக ஒரு லாங் டர்மில் யூஸ் ஆவார். அண்ட் ஒன் ஆஃப் த T20ல பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் கைஸ், பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அக்ரெசிவ் பேட்டர். சிஎஸ்கேக்கு என்னென்ன தேவை அது எல்லாருமே ஹென்ரிக் கிளாசன் ப்ரொவைட் பண்ணுவார். இமேஜின் கைஸ் பிரவிஸ் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் ஃபினிஷ் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி சிஎஸ்கே இதை யோசித்து எடுத்தாங்க அப்படின்னா டீம் சாலிடாக மாறிடுவாங்க கைஸ், அன்பீட்டபிளாக மாறிடுவாங்க சிஎஸ்கே ஹென்ரிக் கிளாசனை எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா. பட் வெயிட் பண்ணி பார்க்கல கைஸ், ஹென்ரிக் கிளாசனில் எடுத்துன்னு வரது அவ்வளோ ஈஸியாக இருக்காது சிஎஸ்கேக்கு. அண்ட் சிஎஸ்கே அவ்வளோ பர்ஸு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க போல இருக்குது. பட் எடுத்துன்னு வந்தால் நல்லாயிருக்கும். மேபி சிஎஸ்கே ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸாக கண்டிப்பாக இருப்பார் ஹென்ரிக் கிளாசன். ஸோ ஓகே கைஸ், அடுத்ததான் மிச்சல் ஸ்டார்க் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டுன்னு இருந்தீங்க. ஆக்சுவலாக கைஸ் மிச்சல் ஸ்டார்க்ஸ் கண்டிப்பாக ஆப்ஷனுக்கு வர போகிறார் அப்படின்னு சொல்லி கிரிப்பர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆப்ஷனில் வந்தால் சிஎஸ்கே போவாங்க. பட் இன் கேஸ் பத்திரனை ரிலீஸ் பண்ணி பத்திரனை கிடைக்காம போனால் கண்டிப்பாக சிஎஸ்கேயோட பிளான் பி மிச்சல் ஸ்டார்க் இருப்பார். மிச்சல் ஸ்டார்க்கு ஆல் அவுட் போய் சிஎஸ்கே எடுத்துன்னு வருவாங்க. அந்த கேஸில் மட்டும்தான்.
ஸோ ஓகே கைஸ், இவங்கெல்லாம் சிஎஸ்கேயோட டாப் ப்ரையாரிட்டி, டாப் ஸ்டார் பிளேயர்ஸாக இருக்காங்க ஃபாரின் பிளேயர்ஸில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஒரு ஃபாரின் பிளேயர் சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னா யார் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லிப்போங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வாஷிங்டன் சுந்தர் ட்ரேட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ஜஸ்ட் ஒரு ட்ரேட் ரூமராக நடந்து முடிய போகுது, கண்டிப்பாக வாஷியில் சிஎஸ்கேக்கு வரமாட்டாரப்பா அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் கைஸ், எந்த ஒரு டாப் சோர்ஸுமே ரிப்போர்ட் பண்ணல. அண்ட் வாஷி சிஎஸ்கேக்கு வந்தால் யூஸ் இருக்காது. வாஷியெல்லாம் எப்படி சிஎஸ்கே ப்ளே பண்ண வைக்க முடியும்? வாஷியெல்லாம் ஃபினிஷ் பண்ண முடியாது. அண்ட் இவர் ஒரு அக்ரெசிவ் பேட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க விமர்சனம். வாஷியை சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே. பட் கைஸ், இதில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட். வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல கைஸ். ஆஷ்னாவோட யூடியூப் சேனலில் ஒருத்தர் வருவார், அவரே சொல்லியிருக்காரு. லைக் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஜிடியோடைய அஃபிஷியல் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாராமா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு இவர்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்க போகிறது ரியலான நியூஸ் தான், இது ட்ரேட் ரூமர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. அண்ட் என்ன மாதிரி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ ஜெர்சி போட்டுட்டு இருக்கவங்க, ஐ மீன் அந்த ஜிடி ஜெர்சி போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோ ஜெர்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதை பற்றி ஆஷ்னா கூட பேசினார். லைக் வாஷி மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வர போகிறார் அப்படின்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் ஜிடி ரிலீஸ் பண்ணுவாங்களா வாஷி அப்படின்னு சொல்லி அவருமே கொஸ்டின் எழுப்பினார். ஸோ அதுக்கு பி-டாக் சொன்னார், லைக் வாஷி மாதிரி ஒரு பிளேயர் அவங்க கண்டிப்பாக ப்ளே பண்ண வைக்க முடியாது அவங்க ஸ்குவாடில். ஆல்மோஸ்ட் சாய் கிஷோர் அண்ட் ரஷீத் கான் தான் அவங்களுடைய டாப் ஸ்பின்னர் ப்ரையாரிட்டி இருக்கிறாங்க. போன வருஷமே வாஷிக்கு பேட்டிங் அண்ட் bowling சான்சஸ் கொடுக்கல. ஸோ அதனால வாஷி கழட்டி கொடுக்குற சான்சஸ் இருக்குது அப்படின்னு பி-டாக் சொன்னார். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் கான்வர்சேஷன் போயிருக்கு. லைக் இவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாஷி சிஎஸ்கே ட்ரேட் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் கைஸ். எப்போ வேணாலும் இந்த ட்ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். நம்ம எல்லாம் வாஷி டு சிஎஸ்கே ட்ரேட் ஜஸ்ட் ரூமர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இல்லை கைஸ், சிஎஸ்கே சம்திங் ஸ்பெஷலாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வாஷியை ட்ரேட் பண்ணி. அண்ட் கைஸ், ஃபைனலாக சிஎஸ்கே அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே செகண்ட் ட்ரேடாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது வாஷிங்டன் சுந்தர் ட்ரேட் தான். சஞ்சு சாம்சன் செகண்ட் ட்ரேடாக மாறல, பட் வாஷி சிஎஸ்கேவுடைய செகண்ட் ட்ரேடில் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாரு. அண்ட் எஸ், வாஷி ட்ரேட் ஆக போகிறார், அதெல்லாம் ஓகே. பட் சிஎஸ்கே இன் ரிட்டர்ன் என்ன கொடுக்க போகிறாங்க? அவங்க சொன்னதெல்லாம் ரூமர் தானே. லைக் ஆல் கேஷ் டீலுக்கெல்லாம் கண்டிப்பாக ஜிடி ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், ஜிடி எந்த ஒரு பிளேயருக்குமே டிமாண்ட் பண்ணல, ஆல் கேஷ் டீலுக்கே ஒத்துக்கிட்டாங்க. லைக் எப்படி ஜிடி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னே தெரியல. பிகாஸ் ஹார்திக் பாண்டியும் ஆல் கேஷ் டீல விட்டாங்க, இப்போ வாஷியுமே ஆல் கேஷ் டீல விடுறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கைஸ். பட் இது ஒரு பாயிண்ட்ல சொல்ல, லைக் வாஷி அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறதில்ல. மேபி ஒரு பிளேயரோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து கண்டிப்பாக இவங்க நம்ம டீம்ல இருந்தால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. இவரை வேற டீமுக்கு அனுப்பிட்டா கண்டிப்பாக இந்த பிளேயர் ஆச்சும் நல்லா ப்ளே பண்ணி அப்கமிங் அவரோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிடியோட பிளான்ஸ்ல இருந்தால் கண்டிப்பாக இது நடந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி கைஸ், இது ஜிடியோட பிளான்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது கைஸ். ஸோ இது வாஷியோடைய ட்ரேடில் கண்டிப்பாக ஆக போகிற அப்டேட்ஸ் கைஸ். வாஷி கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெர்சி தான் போட போகிறாரு 2025ல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கைஸ். பட் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வாஷியை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் வாஷி ஒரு அக்ரெசிவ் பிளேயர் கிடையாது. அண்ட் சிஎஸ்கேக்கு வாஷி தேவைப்பட மாட்டேங்கிறாரு. எதுக்கு 3 ஸ்பின்னர்? சிஎஸ்கே ஆல்ரெடி ஜடேஜாவை 3 ஓவர்ஸ் போட விட மாட்டேங்கிறாங்க. பின்ன வாஷியும் எடுத்துன்னு வந்து சிஎஸ்கே எதுவுமே யூஸ் இருக்காது. அண்ட் வாஷி அக்ரெசிவ் பேட்டர் கிடையாது. இந்த மாதிரி எக்கச்சக்க விமர்சனம் இருக்குது கைஸ். ஆக்சுவலி கைஸ், இஃப் யூ ரிமெம்பர், அக்சர் பட்டேலுக்குமே இதே மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் 2020 டைமில் 2016 to 2020 டைமில் அக்சரால் கண்டிப்பாக பேட்டிங் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா அக்சர் என்ன பண்ணார் கைஸ், சரியான ஒரு கம்பேக் ஒரு பேட்டிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸாக இந்தியாவுக்கு இப்போ கூட நிற்கிறாரு. T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கிறதுக்கான மெயின் ரீசனாக அக்சரும் இருந்தார். லைக் அதே மாதிரி தான் கைஸ், வாஷியுமே சிஎஸ்கே க்ரூம் பண்ண முடியும், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் அக்சருடைய கம்பேர் பண்ணும்போது, அப்போ இருக்க அக்சருடைய கம்பேர் பண்ணும்போது இப்போது வாஷி நல்லா தான் விளையாடுற கைஸ். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக வாஷியை நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஒரு பிஞ்ச் ஹிட்டராக கண்டிப்பாக நம்ம வாஷியை யூஸ் பண்ணலாம். லைக் எப்படி அக்சரை இந்தியன் டீமில் யூஸ் பண்ணுறாங்க, டக்குன்னு விக்கெட்ஸ் போதா, ஸோ மேலே அக்சர் எடுத்து விட்றாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட டீமில் டக்குன்னு விக்கெட்ஸ் விழுது அப்படின்னா வாஷியை இறக்கி விடலாம். அண்ட் வாஷியோடைய பேட்டிங்கை நம்ம கண்டிப்பாக குறை போட முடியாது கைஸ். பிகாஸ் மும்பைக்கு அகேன்ஸ்ட் நடந்த மேட்ச்சில் வாஷி லிட்டரலாக அக்ரெசிவாக விளையாடினார். ஸோ வாஷி கண்டிப்பாக நல்லா விளையாடுவார் கைஸ், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் அவரோட bowling எக்ஸலண்ட்டாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக இந்தியாவோட ஃபியூச்சர் அசெட்டில் கண்டிப்பாக வாஷி இருக்காரு. ஸோ சிஎஸ்கே வாஷியை டீமில் எடுத்துன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் 11 எப்படி செட் பண்ண போகிறாங்க, இதுதான் கைஸ் சிஎஸ்கேயோட மெயின் பிரச்சனை. இதெல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பேசலாம் கைஸ். ஸோ இதுதான் கைஸ் வாஷி ட்ரேட் பற்றி இருந்த எக்கச்சக்க அப்டேட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பேசுகிறதெல்லாம் பார்த்துனா? வாஷிங்டன் சுந்தர் இப்போ சிஎஸ்கேக்கு தேவைப்படுறாரா? ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு நினைக்குதா? ஸோ வாஷிங்டன் சுந்தர் தேவை அப்படின்னா மறக்காமல் எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருப்பாங்க கைஸ்.
அண்ட் ஓகே கைஸ், இப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளோட ருத்துராஜ் கைக்கோட இன்னிங்ஸ் பற்றி பேசாமல் இந்த வீடியோ முடிக்க முடியாது. எஸ் கைஸ், எக்ஸலண்ட்டான இன்னிங்ஸ் ருத்துராஜ் கைக்கோட் கிட்ட. இப்போ செஞ்சுரியை போட்டு கிராக் பண்ணிட்டார் ருத்துராஜ் கைக்கோட். ருத்துராஜ் கைக்கோட் இஸ் பேக் டு இஸ் ஃபார்ம் கைஸ். 116 ரன்ஸ் ருத்துராஜ் கைக்கோட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸலண்ட்டாக விளையாடினாரு கைஸ். ஒரு ஷார்ட்ஸுமே தரமாக இருந்துச்சு ருத்துராஜ் கைக்கோட் கிட்ட இருந்து. அண்ட் கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த ப்ளே பண்ணி இந்தியன் டீம் டோரை ருத்ராஜ் கிராக் பண்ணும். அண்ட் சிஎஸ்கேக்கு இன்னொரு டைம் ஆரஞ்ச் கேப் வின்னராக மாறி ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்னென்ன பண்ண போகிறோம் ருத்ராஜ் கூட அடுத்த அப்படின்னு சொல்லி. அண்ட் கைஸ், ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்திரையை ட்ராப் பண்ணிட்டாங்க மும்பை டீம்லேருந்து, மும்பையோட ரஞ்சி டீம்லேருந்து இந்த மேட்ச்க்கான 11ல். ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு கைஸ். சூன் மாத்திரை இந்தியா ஏ டீமில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லா பக்கமே கம்பேக் கொடுப்பாரு நம்மளா கைஸ். ஸோ ஓகே கைஸ், இந்தியன் டீம் ஃபைனலாக ஒரு மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. பட் இவர் அடிக்காமல் விடவே கூடாது. எஸ் கைஸ், வைஸ் கேப்டனாக இருந்து இப்போ கேப்டனாக மாறினா கில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ளாட் ட்ராக் கொடுத்தா செம்மையாக அடிக்கிறாரு. இல்லையா ஃப்ளாட் ட்ராக் கொடுக்கலையா, ஒரு டஃப்பான பிச் இருக்கா, கண்டிப்பாக அவரால் அடிக்க முடியல. விராட் கோலி, ரோஹித் சர்மா இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது கைஸ். இவரை எடுத்துடணும், விராட் எடுத்துடணும், ரோஹித் எடுத்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லி மெயினாக இவரை தான் எடுக்கணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு டாப் பேட்டரை உட்கார வச்சு இவரை கேப்டனாக போட்டு விளையாட வச்சுன்னு இருக்காங்க. எந்த பக்கத்துலேருந்து இது லாஜிக்காக தெரியுது அப்படின்னு தெரியல. எஸ் கைஸ், ரோஹித் கோலி அப்படின்னு பேசும்போது தான் ஞாபகம் வருது. ஃபைனலாக கைஸ் 2 பேருமே கம்பேக் கொடுத்துட்டாங்க. ரோஹித் செம்மையாக விளையாடுற கைஸ், செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணிட்டாரு. அவரோட ஸ்லாட் அவரை இப்போ கண்டிப்பாக தக்க வைக்க போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லி போங்க. ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.